இப்போ ட்ரெண்டிங்கில இருக்க பாம் டிசைன், அதுவும் இன்விசிபிளா எப்படி ஹேண்ட்ல ஸ்டிச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப அந்த பாம் டிசைன் எப்படி ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது தர்மாகோல் பால்ஸ். எல்லா டைலரிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற எல்லா ஷாப்லயுமே இருக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம தேவையான கிளாத்த எடுத்துட்டு, அதோட சென்டர்ல அந்த தெர்மாகோல் பால்ஸ வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு டைட் குடுத்துட்டு கையால, அதே மேட்சான நூல் அந்த மேட்சான நூல்ல ஒரு 2 நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கீழ பிசுறு வந்துட்டு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக, அதையும் ஒரு சின்ன நாட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளுக்கு ஒரு மொட்டு மாதிரி ஒரு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொன்னும் செஞ்சு காட்டுறேன். பாருங்க. நல்லாவே புரியும் உங்களுக்கு. நமக்கு தேவையான கிளாத் எடுத்துக்கிட்டு, அதோட சென்டர்ல தெர்மாகோல் பால்ஸ வச்சுட்டு, ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் குடுங்க. அதாவது லைட்டா ஒரு திருப்பு திருப்பிட்டு, நூல் வச்சு 2 சுத்து சுத்தி பூ கட்டுற மாதிரி 2 நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் 2 சுத்து சுத்தி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த பட்டன்ஸ் அதாவது போட்லி பட்டன்ஸ் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன் அழகான முட்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பொட்லி பட்டன்ஸ் ஆர் பாம் பட்டன்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போது நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் நம்ம தையலுக்காக விட்ட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து மார்க் பண்ணி நம்ம பட்டன்ஸ் வச்சிடக்கூடாது. அதுக்காக பேலன்ஸ் இருக்க ஏரியாவை நான் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணுறேன். நான் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இந்த பொட்லி பட்டன்ஸை நான் வைக்க போகிறேன். ஓகே, மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த பொட்லி பட்டன்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல ஊசியை உள்ளே இறக்கிடுங்க. உள்ளே இறக்கி ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம பட்டன்ஸை ஒன்று ஒன்றா வச்சு அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த டிசைன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே ஊசியை உள்ளே இறக்கிட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த டிசைன் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிங்கிள் ஃபூட்டர் தான் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம நார்மலாக தைக்கிற டபுள் ஃபூட்டரே போதும் இந்த டிசைனுக்கு. மறக்காமல் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிளாத்தோட மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கிளாத்தே கட் பண்ணலை. கட் பண்ணிக்கலாம். 2ஆக பிரித்து கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியாக இருக்குது கிளாத்து. நம்மளுக்கு கடைசியாக ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும் போல். பார்த்துக்கலாம் அதை நம்ம. ஓகே, கிளாத்தோட நல்ல பக்கம் எடுத்துட்டு நம்ம பட்டன்ஸ் தைச்சோம்ல அது உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். மேலே தெரியக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு திருப்பும் போது இன்விசிபிளாக தெரியும். நம்ம தைச்சதே தெரியாது. அந்த தையல் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பட்டன்ஸ் தைச்ச அந்த தையல் நல்லா தெரியும். அந்த தையல் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் விலகவே கூடாது. கொஞ்சம் கூட விலகக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது அப்படியே பரட்டி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் அந்த லைனிங் கிளாத் மேலே தான் இருக்கணும். இப்போ திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிளாத் பத்தலை பாருங்கள். கரெக்டான அளவு நமக்கு லைனிங் தான். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத்துக்கு நம்ம மெயின் கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸர் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதே கிளாத்தையே வச்சு
ஜாயின் போட்டுக்கலாம். இந்த டிப் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வேற கிளாத் வேணுங்கிற அவசியமே இல்ல. நம்ம கையில எக்ஸ்ட்ரா இருக்க பிசர கட் பண்றோம்ல, அதுவே வந்துட்டு நமக்கு ஜாயின் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு, இங்கேயும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே பெரட்டி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஸ்டிஃப்பா நிக்கிறதுக்காக. பேக் சைடு திருப்பி நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்ட மெயின் கிளாத்தையும், லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டிசைன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.